கவின் கேஸ் வந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸிஆர் முதலியார் குப்பம் போட் ஹவுஸ் கிட்ட ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். பீச் என்று நீங்கள் பார்க்குறீங்க, நல்ல ஒரு ப்ரைவேட் பீச் அக்சஸ் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டிங்க தான். ஒரு வீடு வந்து சேலுக்காக பார்க்குறோம். ஒரு ஃபார்ம் ஹவுஸ் உள்ளே போயிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு இதுலேருந்து அப்படியே வந்திருக்கோம். பீச்லேருந்து 3வது ப்ராப்பர்ட்டி. நல்ல அங்கேருந்து அந்த காம்பவுண்ட் ஸ்டார்ட் ஆகும். 130 அடி ஃப்ரண்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. 6 கிரவுண்டு, நார்த்து பேசிங் என்ட்ரன்ஸு. உள்ளே நம்ம போகலாம். நல்ல ஒரு பெரிய கார்டன் பண்ணியிருக்காங்க. கார்டன் ஸ்பேஸ், சிட் அவுட் ஏரியா எல்லாமே இருக்குது. ஒரு சின்ன பாண்டு, ஒரு 10 தென்னை மரம் எல்லாமே இருக்குது. இதுதான் வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். நல்ல ஒரு எலிவேஷன், பட் நிறையா வந்து ரினோவேஷன் ஒர்க் இருக்குது வீட்டுக்கு. லேண்டு காஸ்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து ஒரு கவர்ட் கார் பார்க்கிங், பெரிய எஸ்யூவி நீங்கள் வந்து லக்ஸரி கார் வந்து நீங்கள் உள்ளே நிறுத்திக்கலாம். க்ளோஸ்டு டோர் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இங்கே வந்து 2 கார் நிறுத்தலாம், வெளியில் ஒரு கார் நீங்கள் நிறுத்திக்கலாம். உள்ளே நம்ம போகலாம். நார்த்து ஃபேஸிங் என்ட்ரன்ஸு. ஓல்டு ஹவுஸ் தான். வீட்டுக்கு வேல்யூ போடல, ரினோவேஷன் ஒர்க் இருக்கிறதால வீட்டுக்கு வேல்யூ போடல அவங்க. அப்படி நம்ம வீடு உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே வந்து ஒரு பெரிய ஹால், நல்ல ஒரு பெரிய ஹாலு. இந்த சைடில் ஒரு நல்ல பெரிய ஹால், ரூஃப் ஹைட்டில் நல்லா பண்ணியிருப்பாங்க. ஒரு காமன் பாத்ரூம். ஃபுல் வீடியோ இந்த யூடியூப் சேனலில் வரும், பார்க்கலாம். நிறைய ஒர்க் இருக்குது வீட்டை பொறுத்த வரைக்கும். இது ஒரு பெரிய ஹால் கம் டைனிங்கு. இங்கே வந்து மாலர் கிச்சனுக்கு முன்னாடி ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. மாலர் கிச்சன் ஏரியாவிலேருந்து பின்னாடி வாஷ் ஏரியாவுக்கு போகலாம். அதுக்கப்புறம் கார்டனுக்கு போகிறதுக்கு ஸ்பேஸ் இருக்குது. டோர்லாம் ரொம்ப டேமேஜ்டு, நிறைய வேலைகள் இருக்குது. கிட்டத்தட்ட 30 to 40 lakhs நியர்லி வந்து உங்களுக்கு ரெனோவேஷன் பண்ணனா இருக்கும். இல்லைனா புது வீடு கட்டினாலும் கட்டிக்கலாம். கீழே வந்து ஒரு பெட்ரூமு, கார்டன் வியூ, ஒரு சின்ன ஒரு வராண்டா கொடுத்துருக்காங்க. இது கார்டன் வியூ. எல்லா பெட்ரூம்லையுமே அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. ட்ரெஸ்ஸிங் ரூமு, அதுக்கப்புறம் இங்கே வந்து பாத்ரூம். மேலே 2 பெட்ரூம் இருக்குது, அதையும் நம்ம பார்த்துக்கலாம். ரூஃப் ஹைட் நல்லா பண்ணியிருப்பாங்க. நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தால் வீடு ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இதெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடு. நல்லா வந்து ஆற்று மணல் செங்கல் போட்டு கட்டியிருப்பாங்க. கண்டிப்பாக ரினோவேஷன் பண்ணி நீங்கள் நல்லாவே பண்ணலாம். ஒரு இன்ஜினியர் கூப்பிட்டு செக் பண்ணிட்டு நீங்கள் ரினோவேஷன் பண்ணிக்கலாம். மேலே வந்து ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. அடுத்து இது ஒரு பெட்ரூமு. இதுலேயும் அட்டாச்சு பாத்ரூமுக்கு ஒரு பால்கனி இருக்குது. அட்டாச்சு பாத்ரூமு. அப்படிங்க வந்து ஒரு ரோட் வியூ பால்கனி. இது ஒரு பால்கனி இருக்குது. பக்கத்துலேயும் ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. அடுத்த பெட்ரூம் நம்ம பார்த்துடலாம். பெரிய பால்கனி இருக்காங்க. கார்டன் வியூ பால்கனி இருக்குது. இது ஒரு பெட்ரூமு, அட்டாச்சு பாத்ரூமு. ப்ரைஸ் என்ன கோட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கோடி ரூபா கோட் பண்ணுறாங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள். தேவைப்படுறாங்க வந்து கூப்பிடுங்க. கவின் இருந்துச்சு சென்னை. இந்த சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் கண்டிப்பாக சேனல் கிடைக்கும் நம்புறேன். இது மாதிரி ப்ராப்பர்ட்டி சேலுக்கு 2 கான்டெக்ட் பண்ணாங்க. சேல் பண்ணி தரோம். தேங்க்யூ.